யதே சௌந்தர்யைகரசத்மகே त्वयि खलु प्रेम प्रकर्षात्मिकाः भक्तिः निष्क्रममेव विश्वपुरुषैः लभ्या ரமவல்லப. நாராயணியத்தினுடைய இரண்டாவது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்ச பட்டத்திரி கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இந்த 3 யோகங்கள்ல ஏதாவது ஒரு யோகத்தை நம்ம அனுஷ்டிச்சோமே ஆனால், குருவாயூரப்பா உன்னுடைய அனுகிரகத்தை நாங்க தாராளமா அடையலாம்னு எனக்கு புரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா இந்த 3 மார்க்கங்கள்ல முக்கியமான மார்க்கம்னு நான் தெரிஞ்சின்றது என்னன்னா, சௌந்தர்யைக ரசாத்மகே त्वयि खलु பிரேம பிரகர்ஷாத்மிகா பக்திஹி. உன்னிடத்துல ஏற்படக்கூடிய தியானமானது பரம சுலபமாக நிஷ்கிரமமேவ, எந்த கஷ்டமும் இல்லாமல் எங்களுக்கு பக்தி பாவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்குன்னு நான் தெரிஞ்சின்றேன். அப்ப பக்தி யோகத்தை விட கர்மயோகமும் ஞான யோகமும் அவ்வளவு சிரமமா இருக்குமா அப்படின்னு இவரே ஒரு கேள்வியை எழுப்பிக்கிறாராம். நாராயணியத்துல வேதாந்த விஷயங்களை பொதித்து சொன்ன ஒரு ஸ்லோகம் இப்ப வரக்கூடிய அடுத்த 2 ஸ்லோகங்கள். அதுல பகவத்கீதையில 18 அத்தியாயத்துல பகவான் கர்ம ஞான பக்தி யோகங்களை பத்தி ஏதோ உபதேசம் பண்ணாரோ எல்லாத்தையும் கீதார்த்த சங்கிரகமாக எதை சுவாமி தேசிகனும் ஆலவந்தாரும் சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் வர்ணிச்சிருக்காளோ அதையெல்லாம் கண்டென்ஸ் பண்ணி நாராயண பட்டத்திரி 18 அத்தியாயத்தினுடைய பிரபாவங்களை 2-3 ஸ்லோகங்கள்ல நாராயணியத்துல சொல்றாராம். அதனால தான் இது ஏதாவது இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு இவ்வளவு எளிமையா இருந்த ஒரு நாராயணியத்துல திடீர்னு ஒரு வேதாந்த விஷயங்கள்லாம் வருதேன்னு யாரும் பயப்பட வேண்டாம். இது பரம சுலபமான மார்க்கம்னு கடைசியில நாராயண பட்டத்திரி முடிக்கக்கூடிய விதத்தை நம்ம கேட்டோம்னா அழகா இருக்கும். ஆனா பக்தி யோகம்ன்றது, பக்தி மார்க்கம்ன்றது எவ்வளவு சிறந்ததுன்னு நம்ம சொல்லணும்னா கண்டிப்பா கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் நம்ம விவரிச்சு சொன்னாதான், ஓ இதுல இவ்வளவு கஷ்டம் இருக்கா, அப்ப நாமளே இதை கடைபிடிச்சிடுவோம், பக்தி மார்க்கத்துல இறங்கிடுவோம்னு நமக்கு ஒரு எண்ணம் தோன்றதுக்காக பக்தி யோகத்தை பத்தின ஒரு வைபவம், ஒரு பெருமையை அழுத்தி சொல்றதுக்காக நாராயண பட்டத்திரி தானே கர்மயோகம், கஷ்டமான ஞான யோகங்களை முன்னாடி விவரிக்கிறாரே தவிர அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனா அது தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு சுலபமாகவே புரிஞ்சிடும் பக்தி மார்க்கம் உலகத்துல சிறந்ததுன்னு. இதை சொல்லலைன்னா நாம என்ன பண்ணுவோம், பக்தி மார்க்கம் கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் ஆரம்பிக்க செய்ய ஏவம் பூததயாகி பக்தியை மிகிதோ யோகஸ்வ யோகத்வயாத்து. குருவாயூரப்பா உலகத்துல கர்மயோகம்ன்றது எல்லாரும் அனுஷ்டிக்க முடியாது. அதாவது ஞானவான்களாக இருக்கணும், பல சித்தாந்தங்களை நாங்க தெரிஞ்சுக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விட்டு உடம்ப வருத்திண்டு யாகங்களை பண்ணணும், தவங்களை பண்ணணும். ராமாயண காலத்துல அவர் ஞான கர்மயோகங்கள்லாம் பார்த்தா தசரதர் எத்தனை புண்ணியசாலியா இருந்தாலும் 1 வருஷம் யாகம் பண்ணார், அஸ்வமேத யாகத்தை பண்ணார், புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணார். இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம்தான் அவருக்கு காலம் கடந்த ஒரு பலன் கிடைச்சது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவருக்கு பக்தி யோகத்துல நேர ராமான்னு கூட்ட உடனே ரங்கநாதனை திருவாராதனை பண்ண உடனே இக்ஷ்வாகு வம்சத்துல வந்து பிறக்கல. ஏன்னா அந்த யுகத்துல அது விசேஷமாக இருந்தது. கலியுகத்துல பக்தி மார்க்கமானது எங்களுக்கு விசேஷமா அமைஞ்சிருக்கு. ஆக இந்த கர்மயோகம்ன்றது நாங்க ரொம்ப கிரியா விஷயத்தோட கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியது. அதை பண்ண பண்ண எங்களுக்கு அடுத்த மார்க்கமான ஞான யோகம்ன்றது எங்களுக்கு சித்திக்கிறது. அதைத்தான் இவர் யோகஸ்வ யோகத்வயாத்து, துவயாத்துன்ற இந்த படத்துக்கு 2ன்னு அர்த்தம். இந்த 2 மார்க்கங்கள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த காரியங்களை பண்ணோம்னா எங்களுக்கு ஞானம் வருது, ஞான யோகத்தை அனுஷ்டிக்கணும்னா பல வருஷ காலங்கள் நாங்க தபஸ் பண்ணணும், வேதாந்தத்தை படிக்கணும், படிச்சதை ஞாபகம் வச்சுக்கணும், அதுபடி நம்ம அனுஷ்டிக்கிறதுக்கு அதை முறைப்படுத்தி நாங்க அதன்படி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆக இந்த கர்மயோகம் ஞான யோகம்னு இவர் சொல்லக்கூடிய யோகங்கள் எல்லாம் நமக்கு உலகத்துல பரம சுலபமாக சுருக்கி
இந்த ஒரு காரியத்தை நீ கர்மயோகத்தாலும் ஞான யோகத்தாலும் பண்ணாலும் பக்தி யோகத்தில் அடையலாம்னு காண்பித்தவர்கள் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், ஆச்சாரிய வள்ளர்கள். ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ இல்லைன்னா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, ரெண்டு யோகம் என்னன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் என்ன ஒத்துமை பாருங்க. நாம இப்ப தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவுல அமைந்திருக்கக்கூடிய அழகான கிராமம் இந்த பொத்தேரி கிராமம். இங்க இருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியை தரிசிக்கிறதுக்கு நம்ம உள்ள போனோம்னா அழகாக இங்க விஸ்வக்சேனர், அதே மாதிரி சுவாமி தேசிகன், நம்மாழ்வார், ராமானுஜர், இவா 4 பேரையும் நம்ம தரிசனம் பண்றோம். இப்ப இந்த ஸ்லோகத்தோட ஒரு ஒத்துமை, நம்மாழ்வார் நமக்கு வேதத்தினுடைய சாரத்தையே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன்ற ஒரு கேள்வியை பட்டத்திரி மாதிரி எழுப்பிண்டு கர்மயோக ஞான யோகங்களை தாண்டி உலகத்துல பக்தி யோகமானது சிறந்ததாக இருக்குன்னு ஆழ்வார்களுடைய வரிசையிலே நமக்கு போதித்தவர் ஸ்ரீ நம்மாழ்வார். அவரையே பின்பற்றினார் மதுர கவிகள். அவரை தவிர எனக்கு ஆச்சாரியன் வேற யாருமே கிடையாதுன்னு. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நமக்கு நம்மாழ்வார் போதித்த தத்துவங்கள் பக்தி யோகம். அவர் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இந்த கோயில்ல என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, இங்க விஸ்வக்சேனர் இருக்கான்னு சொன்னோம். இப்ப அவரை நம்ம தரிசிச்சுட்டு இருக்கோம். விஸ்வக்சேனர் யாரு? பகவானுடைய பிரதிநிதி. விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயேன்னு பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர் காரியங்களை செய்யக்கூடியவராக விஸ்வக்குன்ற உலகத்துல அவருடைய பிரதிநிதியாக சேனையாக இவர் இருக்கக்கூடியவர். அவர் அதனால அவர் ஒத்தர் மத்தர் தான் இருக்கார் பகவானுடைய பிரதிநிதியாக. அடுத்ததா நம்ம தரிசிக்கிறது ராமானுஜர், பாஷ்யக்காரர். அவர் யாரு? ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்ல வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஸ்தாபிப்பதற்கு மூல புருஷனாக இருந்தவர். பறக்க எல்லாருக்கும் எல்லாரையும் ஆதரித்து இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உயர்ந்த நோக்கோடு பரப்புவதற்கு தான் மூல காரணமாக இருந்தவர். அதனால தான் அவர் மாத்திரம் இந்த இடத்துல எழுந்தருளியிருக்கார் சம்பிரதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக. சம்பிரதாயத்தின் பிரதிநிதியாக அவர் எழுந்தருளியிருக்கார். ஆச்சாரியன்ல பார்த்தோம்னா இங்க சுவாமி தேசிகன் மாத்திரம் தான் எழுதியிருக்காராம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யகா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி என்று அவரும் சம்பிரதாயத்தில் பலவிதமான சோஸ்திரங்களாலும் தமிழ் திவ்ய பிரபந்தங்களாலும் பக்தி யோகம் நமக்கு எப்படி வரணும், கர்மயோகம் ஞான யோகத்தை விட பக்தி யோகம் எவ்வளவு சிறந்ததுன்னு இவர் கர்மயோகம் ஞான யோகத்தை திருவைந்திபுரத்தில் கருட மந்திரத்தை தான் உச்சாரணம் பண்ணி பல காலம் இவர் தபஸ் பண்ணி அந்த கருடன் மூலமாக ஹயக்ரீவனுடைய மந்திரத்தை இவர் உபதேசம் பெற்றுண்டா கூட, ஆனா இவர் நமக்கு போதிச்சது என்னன்னா பக்தி யோகத்தை அனுஷ்டிங்கோ அது போரும்னு சொன்ன அந்த பிரதிநிதியாக சுவாமி தேசிகனுடைய திவ்ய தரிசனத்தை பொருத்தமா நாங்க அடையிறோம். ஆக நம்மாழ்வார், தேசிகர், ராமானுஜர், விஸ்வக்சேனர்னு ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பகவானுடைய பிரதிநிதி விஸ்வக்சேனர், சம்பிரதாயத்தினுடைய பிரதிநிதி ராமானுஜர், ஆச்சாரியனுடைய பிரதிநிதி தேசிகர், ஆழ்வாருடைய பிரதிநிதி நம்மாழ்வார்னு இந்த 4 பேர் மாத்திரம் இந்த இடத்துல மற்ற ஆச்சாரியர்களோ மற்ற ஆழ்வார்களோ இங்கு பிரதிஷ்டையாகாமல் இருப்பது ஒரு விசேஷமான ஒரு திவ்ய தரிசனமாக நமக்கு அமைகின்றது. அதோடு அப்படி திரும்பினோன்னு சொன்ன உத்தமமான சுதர்ஷன ஆழ்வாருடைய திவ்ய தரிசனம். பிரதிமுகாலீட்ட பந்துரா பிரதிமுகாகேதி தந்துரா விகடமாயா பகிஷ்கிருத விவிதமாலா பரிஷ்கிருத பிரது மகாயந்திர தந்திரித பிரது மகாயந்திர யந்திரித ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனான்னு தன்னுடைய அனைத்து திருக்கரங்களோட சுதர்சன சக்கரத்துல உத்தமமான ஜுவாலைகளோட அனுக்கிரக கண்களோட நமக்கு சுதர்சனாழ்வாருடைய திவ்ய தரிசனம். வழக்கம் போல அவருடைய பின்னால் நமக்கு அழகாக காட்சி அளிக்கக்கூடியவர் இந்த திருக்கோயில்ல யோக நரசிம்மர். யோக பட்டயங்களை கட்டிண்டு அமர்ந்த திருக்கோலத்துல அழகான ஒரு மூர்த்தியாக ஜுவாலா நரசிம்மராக யோக நரசிம்மராக நமக்கு அவன் எண்ணிய போதே அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பாடுதுமே என்று எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகான ஒரு திருக்கோலம். அந்த நரசிம்மமூர்த்தியினுடைய பக்தி பாவத்தையும் சுதர்ஷனாழ்வார் நமக்கு காண்பித்த பக்தி பாவத்தையும் நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் விஸ்வக்சேனரோட நம்ம தரிசனம் பண்ணிண்டு மறுபடியும் பட்டத்திரியோட சிந்தனைக்கு வந்தோம்னா அவ்வளவு அழகா அது ஒத்து போகும்.
கர்ம ஞானமயாத் பிரசோத்தமதரோக யோகீஸ்வரைர் கீயதே. குருவாயூரப்பா, நான் மாத்திரமா பக்தி யோகம் சிறந்ததுன்னு சொல்றேன். கர்மயோகம் ஞான யோகத்தை விட அது உத்தமமான லட்சணத்தை உடையதுன்னு யோகீஸ்வரைர் கீயதே. ராமானுஜர் முதலிய, சுவாமி தேசிகன் முதலிய, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் முதலிய யோகிகள் கூட இந்த நாங்க அனுஷ்டிச்ச தபசு கர்ம ஞானத்தை விட இதுதான் சிறந்ததுன்னு அவளே ஒத்துக்கிறான்னா இதை விட ஒரு பெருமை என்ன வேணும்? உத்தமமான ஒரு பெருமையாக அமைஞ்சிருக்கே. அப்ப அந்த பக்தின்றது எங்களுக்கு எப்படி ஏற்படுறது? பக்தியில பலவிதமான பரிணாமங்களை இந்த ஸ்லோகத்துல பட்டத்திரி சொல்றாராம். சௌந்தரியைகரசாத்மகே தொயி கலோ பிரேம பிரகர்ஷாத்மிக. பக்திக்கு எல்லாம் சுலபமா இருக்கு. அப்ப பக்தினா என்ன? பக்தின்றது கடவுளிடத்துல செலுத்தக்கூடிய பக்தி இருக்கே, அது தேர பகவத் பக்தின்னு பேர். அது நமக்கு உடனே வந்துடாது. அதுக்கு முன்னாடி நம்ம கடைபிடிக்க வேண்டிய பக்தி பல இருக்கா. ஆச்சரியமா இருக்கும். இந்த ஸ்லோகத்தோட விளக்கத்தை நம்ம சிந்திச்சமான பக்தியில உயர்ந்து இருக்கிறது என்னன்னா பகவத் பக்தியை விட மாதுர் பக்தி. அதாவது நம்மை பெற்றெடுத்து 10 மாச காலம் நம்மளை கர்ப்பத்துல தாங்கி நாம் பிறந்ததிலிருந்து வளரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் நம்முடைய சௌகரியம், நம்முடைய வளர்ச்சி அப்படின்றதையே ஒரே சிந்தனையாக கொண்டிருக்கக்கூடிய தாயார் நம்முடைய அம்மா, அவர்களிடத்துல வைக்க வேண்டிய பக்திக்குத்தான் மாதுர் பக்தின்னு பேர். பக்தியினுடைய முதல் படி. ஒரு மனிதன் யார மறந்தாலும் தெய்வத்தையே கூட மறக்கலாம். அடிக்கடி நம்ம நிகழ்ச்சிகள்ல மேற்கோள் காட்டி சொல்லிட்டு இருக்கோம். சொன்னதையே திருப்பி சொன்னா கூட பரவாயில்ல. நாம புரிஞ்சிக்க வேண்டியது, தம்முடைய பெற்றெடுத்த தாயாரிடத்துல ஒரு பக்தியை முதல்ல ஒரு மனுஷன் வைக்கணும். அவர்களை நமஸ்கரித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுண்டான்னா உலகத்துல தோல்வியே கிடையாது. அதுதான் நம்மள மேல கொண்டு சேர்க்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய பகவத் பக்திக்கு வழிவகுக்கின்றார். சௌந்தர்யைக ரசாத்மகே. எத்தனை சௌந்தர்யம் அவனுடைய பக்தியில, பரிணாமங்கள் எத்தனை பரிணாமம். மாத்ரு பக்தி, அதுக்கப்புறம் பித்ரு பக்தி, அம்மாவுக்கு அப்புறம் அப்பா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சம்ஸ்கிருதத்தை அழகா சொல்லிட்டா ஒரே ஒரு வரியில. ஆக பித்ருபக்தி. அந்த பித்ருபக்தியை தாண்டி நம்ம ஏற வேண்டிய மூன்றாவது படி பக்தி மார்க்கத்தில் என்னன்னா ஆச்சாரிய பக்தி, குரு பக்தி. ராமானுஜர் தேசிகர்லாம் இப்ப சேவிச்சமே, அது ஆச்சாரிய பக்தி. அந்த நம்மாழ்வாரும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கார். அப்ப அந்த ஆச்சாரிய பக்தி, அதுக்கும் வசந்தது பதிபக்தி, பாகவத பக்தி. பாகவதோத்தமர்கள் உலகத்துல எங்க இருக்கார்களோ அவர்களை நம்ம அடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம்னு நாம ஒவ்வொரு படியா ஏறி போனோமா. அந்த பகவத் பக்தின்றது சுலபத்துல வராது. மாத்ரு பக்தியிலேந்து ஆரம்பிச்சு ரசாத்மகே தொயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகாக இந்த படிகளை கடக்கணும்னு பக்தி யோகத்தினுடைய பெருமையை நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல எவ்வளவு அழகா வர்ணிச்சு பகவத் பக்தியில நம்ம கொண்டு போய் விடுறார் அப்படின்றத இந்த பொத்தேரி திருக்கோயிலேந்து நாம் மற்றொரு சன்னதியிலேந்து பகவானுடைய நாராயணியத்தை தொடர்ந்து அடுத்த பகுதியில நம்ம கேட்கலாம்.